நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கணும். வெள்ளை மாளிகையில் துப்பாக்கிச் சூடு இது மிகவும் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உலக தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் உலக தலைவர்கள் வன்முறையை கண்டிப்பதோடு அமெரிக்க ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த விருந்தினர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பது குறித்து நிம்மதி தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு அவர்கள் தங்கள் கவலைகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லுகின்றார். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எக்ஸ் தளத்துல நேற்றிரவு வாஷிங்டன் டிசியில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சியால் நானும் எனது மனைவியும் அதிர்ச்சி அடைந்தோம் என்ற விடயத்தை அவருடைய எக்ஸ் பதிவுல குறிப்பிட்டு இருக்கின்றார். ஜனாதிபதியும் முதல் பெண்மணியும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பது எங்களுக்கு நிம்மதி அளிக்கிறது, அது மகிழ்ச்சியை தருகிறது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். காயமடைந்த காவல்துறை அதிகாரி முழுமையாக விரைவாக குணமடைய தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதோடு அமெரிக்க ரகசிய சேவையின் பிரிவை விரைவாக மற்றும் தீர்க்கமான நடவடிக்கையும் அவர்கள் பாராட்டுவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று மெக்சிகோவினுடைய ஜனாதிபதி வெனிசுலா தற்காலிக ஜனாதிபதி டெல்சி சொல்லி இருக்கிறார். அவருடைய எக்ஸ் பதிவுல ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியாவுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு முயற்சியை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருப்பதோடு வன்முறை ஒருபோதும் தீர்வாக இருக்கக்கூடாது என்று மெக்சிகோ ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் இங்கு அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று மார்க் கார்னி இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதே கருத்தை எதிரொலிக்கின்ற வகையில கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு ஜனநாயகத்திலும் அரசியலுக்கு வன்முறைக்கு இடமில்லை என்ற விடயமும் இந்த தொந்தரவு தரும் நிகழ்வால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்ற அனைவரும் எனது எண்ணங்கள் துணை நிற்கின்றன என பதிவிட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நரேந்திர மோடி, அதாவது ஜப்பானிய பிரதமர் ஷனே சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லி இருக்கின்றார். அவர்களுடைய எக்ஸ் பதிவில் ஆதரவு செய்திகளுக்கு ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி ஜனநாயகத்தில் வன்முறைக்கிடமில்லை, அது சந்தேகத்துக்கிடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் மோடி சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்த துப்பாக்கி சூட்டினால பயங்கர ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாகவும் சந்தேக நபர் தொடர்பில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்க இரவு விருந்தினர் விடுதியின் போது நடந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல சந்தேக நபராக 31 வயதான ஹோல் டாமஸ் ஆலன் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இந்த விடுதிக்கு வெளியே நடைபெற்றிருக்கின்றது. நிகழ்வில் சுமார் 2500 விருந்தினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அமெரிக்க ரகசிய சேவை மற்றும் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது சார்ந்து சமூக வலைதளங்களில் சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சந்தேக நபரான கோல் தாமஸ் ஆலன் இவர் ஒரு கணனி விஞ்ஞானி, சுயாதீன அதாவது வீடியோ கேம் மற்றும் அவர் அதுல சொஃப்ட்வேர் சார்ந்து தன்னுடைய தொழிலை உருவாக்குகின்றவர். இவர் ஒரு பகுதி நேர ஆசிரியர் என்பதாக சொல்லப்படுகின்றது. இவர் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் பாதுகாப்பு சோதனை மையத்தை கடக்க முயன்ற போது ஆலன் தமது ஆயுதங்களுடன் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து கைத்துப்பாக்கி பல, கத்திகள் பல இருந்தது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வன்முறை குற்றத்துல துப்பாக்கி பயன்படுத்தியது கூட்டாட்சி அதிகாரியை தாக்கியது என்ற குற்றச்சாட்டுடன் ஆலன் மீது பதிவு செய்யப்படும் என்ற விடயமும் அமெரிக்க வழக்கறிஞரால இது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சந்தேக நபருடைய புகைப்படத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. எது அப்படி இருந்தாலும் இந்த விடயத்துக்கு உலக தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் இது ஒரு பாதுகாப்பு கேள்விக்குறியாக்குகின்ற நிலைப்பாடாக இருக்கிறது. என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.